கையில் இருந்த காசு கொடுத்துட்டு ஓடியாடுற சிம்மம் வந்து நிறைய உண்டு. உங்களோட மனைவி வழி திடீர் தன பிராப்தி அப்படின்னு வரும். சுப விரயங்கள், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விரயங்கள், வீடு வாங்குறது, கார் வாங்குறது, பிள்ளைங்களுக்கு நகை நட்டு வாங்குறது, இந்த மாதிரி ஆன்மீக டூர் போகிறது, இப்படி நிறைய நல்ல விஷயம் நடக்கும். வணக்கம், நான் டாக்டர் தீபா. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, 12 ராசிகளுக்கும் எங்களுக்கு எப்படிமா இருக்குது இனி வரும் காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ராசி கேட்டால் பரவாயில்ல, எல்லா ராசியுமே கேட்பாங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா மேஷ ராசி அன்பர்கள், 7 நாட்டு சனியில் இருக்கவங்க, சாலிடாக ஜோதிடம் பார்க்க வரும்போது எங்களுக்கு இனிமேல் பட்டாவது நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்குறவங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி அன்பர்கள் அஷ்டமத்து சனியில் இருக்காங்க அப்படின்றதுனால சிம்மம் கேட்கறது உண்டு. கண்டக சனியில் இருக்கிறதுனால கன்னி சாலிடாக கேட்பாங்க, இனிமேல் பட்டாவது நாங்கள் நல்லா இருப்போம்மா. தனுசு அர்த்தாஷ்டம சனி இருக்கிறதுனால அந்த வார்த்தை சாலிடாக வரும். அதுக்கப்புறம் கும்பம் பாத சனியில் இருக்கிறதுனால கும்பம் கேட்கறது உண்டு. மீனம் ஜென்ம சனியில் இருக்கிறதுனால இந்த 6 ராசிகளும் டிஃபால்ட்டாக கேட்பாங்க, இனியாவது நாங்கள் நல்லா இருப்போமா அப்படின்னு. மீதி இருக்க 6 ராசிகள் சனியே எக்ஸலண்ட்டாக இருக்கான். அப்போ ஆனால் அவங்களும் கேட்கறது உண்டு, இனி லைஃப் நல்லா இருக்குமா, முன்னேற்றம் வருமா, நாங்கள் பெரிய லெவலில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமா, பிள்ளைக்குட்டி நல்லா இருக்குமா அப்படிலாம் கேட்கறது உண்டு. உண்மை என்ன அப்படின்னாமா, 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் எல்லா ராசிகளுமே எல்லாருமே நல்லா இருக்க போறீங்க. காரணம் என்ன? சனி தான் கெடுக்கணும்னு நினைக்கிற சனி மேல குருனோட 9ஆம் பார்வைப்படுது. அப்ப எந்த விதத்திலையும் கெடுக்க மாட்டார். கொடுக்கணும்னு நினைக்கிற சனி, இப்ப ரிஷபத்துக்கு சனி லாப சனியா இருக்கு, ஓகேங்களா, மிதுனத்துக்கு கர்ம சனியா இருக்காரு. இந்த மாதிரி சனி நல்லது கொடுக்கணும்னு நினைக்கிற ராசிகளுக்கும் குருனோட 9ஆம் பார்வை அவர் மேல படுறதுனால நல்லது கொடுப்பார், கட நல்லது கொடுப்பார். ஆக எல்லாருக்குமே நல்லதுதான் வரப்போகுது. அதுக்கும் மேல ராகு என்ன பண்ண போறான்? ராகு குருனோட பார்வை அகலும் போது ஏதாவது கெடுதல் செய்வானா? கண்டிப்பாக சின்ன சின்ன விஷயங்கள் நாங்கள் சொல்லியிருக்கோம், எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு. ராகு என்ன கொடுக்க போகிறா, எந்தெந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். கேது என்ன கொடுக்க போகிறா, எந்தெந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். ஒவ்வொன்றுமே தெளிவாக சொல்லியிருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தெளிவாகவே உங்களுக்கு புரியும். சிம்ம ராசி அன்பர்கள், சிம்மம் அப்படின்னா எப்படி சிங்கம் வந்து காட்டுக்கு ராஜாவோ அந்த மாதிரி நாங்கள் தான் நாட்டுக்கு ராஜா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து சிம்மத்துக்கு இயற்கையாகவே இருக்கும். அந்த கெத்து அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. 100 பேர் இருந்தாலும் சிம்மராசி அன்பர்கள் தனியாக தெரிவாங்க அப்படின்னு சொல்லலாம். எனக்கு யார்கிட்டையும் அடிபணிஞ்சு வேலை செய்ய பிடிக்காது, ஐ ஷுட் பி த பாஸ், கட்டளை இடக்கூடிய இடத்துல இருந்தால் மட்டும்தான் எனக்கு திருப்தி அப்படின்ற மைண்ட் செட் இயற்கையாகவே இருக்கும். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்மையில் இருந்தாலும் ரொம்பவே படிக்காமல் இருந்தாலும் தான் அப்படின்ற எண்ணம் சிம்மத்துக்கு ஜாஸ்தி உண்டு. அப்படிப்பட்ட சிம்மராசி அன்பர்கள் கடந்த கொஞ்ச காலமாக ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க. ரொம்ப கஷ்டம். நியாயமாக பார்த்தா சனி பயிற்சி ஆனதுலன்னு தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா, சனி பகவான் அஷ்டமத்து சனியாக இருக்காரு. ஆனால் நிறைய சிம்மம் சொல்லுவாங்க, நான் 4 வருஷமாக பிரச்சனையில் இருக்கம்மா, 5 வருஷமாக பிரச்சனையில் இருக்கம்மா அப்படின்னு. அதுக்கு அவங்களோட பிரச்சனைக்கு காரணமே என்ன தெரியுங்களா? அவங்களுக்கு நடிக்க தெரியாது, மற்றவங்களை ஏமாற்ற தெரியாது, மற்றவங்க காசுக்கு ஆசைப்பட தெரியாது, மற்றவங்களை குழி தோண்டி புதைச்சி அது மேலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வளரணும் அப்படின்னு தெரியாது. இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கவும் வேண்டாம். என்ன கேட்டால் ஹேஸ் இட் இஸ், நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருங்க. உலகத்தினோட ஒரு பாலிட்டிக்ஸ்லாம் நம்ம வந்து கற்றுக்க வேண்டாம். நம்ம ராசிக்குன்னு இருக்க குணாதிசயம் இருக்குது, ஹானஸ்டி, அதோடவே இருங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால ஜெயிக்க முடியும். காரணம் என்ன அப்படின்னா, உங்களோட ராசியாதிபதி சூரியன் அப்படின்னாலே ஒழுக்கமான கிரகம். அவர் எப்படிமா, அவருக்கு தான் 2 மனைவி இருக்கு, ஒரே மனைவி தான் உஷா பிரத்யூஷா. அவரோட அந்த மனைவியினோட நிழல் தான் பிரத்யூஷா. அப்போ ஒழுக்கத்துக்கும் அடையாளம் சூரியன் தான், அதே மாதிரி நேர்மைக்கும் அடையாளம் சூரியன் தான், ரஜோகுணத்துக்கும் அடையாளம் சூரியன் தான். அப்போ நம்மளால மாற்றிக்க முடியாது. சரி, ஒன்று பண்ணலாம், அமைதியாக இருந்துடலாம். நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னா அமைதியாக இருந்துடலாம், இதை அவாய்ட் பண்ணிடலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன டாக்டிக்ஸ் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா. கஷ்டத்தில் தான் இருக்கீங்க. அதுவும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, நியாயமாக சொல்லணும்னா அஷ்டமத்து சனியினோட பிடியில் இருக்கீங்க. அஷ்டமத்து சனியில் பிடியில் நிறைய சிம்மம் வந்து சுய ஜாதகம் பார்க்க வரும்போதே சொல்லுது, மேடம் இப்போ தானே மேடம் சனி பகவான் பயிற்சியானார். அதுக்குள்ளே வந்து பாருங்க மேடம், என் மச்சிஞ்சி கேட்டா 50,000 கொடுமாம்மா, நான் வேணாம் கொடுக்க மாட்டேன்னு. என் பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியல, குடுன்னு ஓடியாடணும். உங்கள் அண்ணனுக்கு பண்ணுறேன், உன் தம்பிக்கு பண்ணுறேன், 4 நாள் சண்டை போட்டா, கொடுத்துட்டேன். இப்போ அவள் சண்டை போட்டுங்கிறா, அவள் வந்து இவள் போனாலும் அவளை மதிக்கிறது இல்லை. இப்படி கையில் இருந்த காசு கொடுத்துட்டு ஓடியாடுற சிம்மம் வந்து நிறைய உண்டு. ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன் சனி பகவான் வந்ததுலேருந்து இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலி, இந்த மாதிரி நடந்த லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா காலை ஸ்லிப் ஆயிடுச்சு, எனக்கு ட்ரொகான்ட்ரிக் ஃப்ராக்சர் இருந்துச்சு, இடுப்பு எலும்பு ஃப்ராக்சர் இருந்துச்சு. இப்படி எலும்பு சார்ந்த பிரச்சனைகள்னால கவலைப்படுற சிம்மம் உண்டு. வேலை செய்கிற இடத்துல எக்கப்பட்ட ப்ரெஷர்ஸ் ஆயிடுச்சு மேடம், அனுபவிக்கிறவங்க உண்டு. குடும்பத்தில் எப்பயுமே கைக்குள்ளே வச்சுக்கிறவங்க சிம்பம். ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தை சிம்பத்தினால வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகளை ஓவர் கம் பண்ண முடியல. அதே மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸை கைக்குள்ளே வைக்க முடியல. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் குருவிக்கு ரக்கம் முளைச்சிடுச்சு, பறந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி, அதுவும் ஒன்று. அதுக்கும் மேலே என்னுடைய நெய்பர்ஸ், நான் சும்மா போனால் கூட சார் வணக்கம் சார், மேடம் வணக்கம் மேடம் சொல்கிறதுங்க. இப்போ நான் பார்த்தா கூட கண்டுக்காத மாதிரி போதுங்க, அதுக்கும் மேலே சாக்கிட்டு பேசுதுங்க. ஆக சமுதாயத்துலேயும் எங்களுக்கு பெருசாக வந்து
மரியாதை இல்ல அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுறீங்க. இது எல்லாமே மாறப்போகுதுங்க. எப்படி மாறும்? சனி பகவான் 2028 தானே பயிற்சி ஆகுறாரு. திருப்பி 9க்கு போறாரு. அஷ்டமத்து சனி அடுத்த சனி பயிற்சியில தானம்மா மாறும். ஆமாம்மா, அடுத்த சனி பயிற்சியில தான் மாறும். ஆனா, இப்ப என்ன ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கெல்லாம் நடக்கப்போகுது. எங்களுக்கெல்லாம் அஷ்டமத்து சனி வரும்போது இந்த மாரி நல்ல விஷயம்லாம் நடக்கல. உங்களுக்கு அது நடக்குது. என்ன அப்டின்னா, 6ஆம் மாசம் குரு பயிற்சி நடக்க போதுமா. 1/6/2026 குரு பகவான் உச்சம் பெற்று கடகத்துல உட்கார போறார். அவருடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல படிய போகுது. ஆக அஷ்டமத்து சனியா இருந்து உங்கள முழுசும் முடக்கி போடணும்னு இருக்க சனி முடங்கி போயிடுவார். அமைதியா இருப்பார். கவலையே பட வேண்டாம். இது ஒரு பெரிய, 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 பெரிய பிளஸ். சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம். 2வது ராகு பகவான் 7ல இருப்பார். 7ல இருக்க ராகு 12ஆம் மாசம் வரைக்கும் 7ல தான் இருக்க போறார். அப்ப உங்களோட லைஃப் பார்ட்னர் நீங்க சிம்ம ராசி ஆண்கள்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட மனைவி வழி திடீர் தனப்பிராப்தி அப்படின்னு வரும். எப்படி வரும்? அதுவே ஒண்ணும் படிக்கல. வருங்க. எப்படிங்க வரும்? அதுக்கே சொத்து பத்து ஒண்ணும் இல்லைங்க. வருங்க. எப்படிதாங்க வரும்? படிக்கவே இல்ல, சொத்து பத்து இல்ல அப்படின்னா கூட, இந்த காலகட்டம் பக்கத்துல ஏதாவது கம்பெனிஸ் ஆரம்பிக்கலாம். நான் வேலைக்கு போறேன் அப்படின்ற மாரி அவங்களும் வேலைக்கு போவாங்க. காசு கொண்டு வந்து உங்ககிட்ட குடுப்பாங்க. சரி, இல்ல குடும்ப செலவையாவது பார்த்துக்குவாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். மைனஸும் ஒண்ணு இருக்கு. எப்படின்னா, 6ஆம் மாசத்துலருந்து 12ஆம் மாசம் வரைக்கும் குருவோட பார்வை ராகு மேல இருக்காது. அகன்றும். குருவே வந்து மாறுறதுனால. அப்ப குரு சண்டால யோகம் அப்படின்றது இருக்காது. அப்ப ராகு என்ன பண்ணுவான்? ஆகஸ்ட் 2 வரைக்கும் சதயத்துல சஞ்சாரம் பண்றான். அவனோட சொந்த நட்சத்திரத்துல. அதுக்கப்புறம் அவிட்டத்துல, செவ்வாயினோட நட்சத்திரத்துல. அவனோட ஆட்டம் கொஞ்சம் ஆரம்பிக்கும். எப்படி அப்படின்னா, வேலைக்கே போவாத புதுசா வேலைக்கு போய் சம்பாதிக்கிற மனைவி என்ன பண்ணுவாங்க? என் குழந்தை பல்சர் வண்டி கேட்குதுன்னு புள்ளைக்கு பல்சர் வண்டி வாங்கி குடுப்பாங்க. புள்ள கேட்கறது தான் வாங்கி குடுப்பாங்க. வாங்கி குடுக்குறது நல்ல விஷயம் தானே! சந்தோஷம் தான். அதுக்கும் மேல அவங்களோட பேச்சு எப்படி இருக்கும்னா, "இவ்ளோ நாளா நீ வேலைக்கு போற, சம்பாதிக்கிற, என்னத்த நீ சாதிச்சுட்ட? என்னத்த நீ கிழிச்ச? நான் இப்ப தான் வேலைக்கு போறேன். என் குழந்தைக்கு வண்டி வாங்கி குடுத்துட்டேன் பாத்தியா? நான் பெரிய ஆள் பாத்தியா?" அப்படின்ற மாரி பேசுவாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. "நீயே பெரிய ஆளா இரும்மா" அப்படின்ற மாரி நம்ம அமைதியா இருந்துறது நல்லது. வெள்ள காக்கா பறக்குதுன்னா, ஆமா வெள்ள காக்கா. பச்சை காக்கா பறக்குதுன்னா, ஆமா பச்சை காக்கா. ஆமா சாமி போட்டுருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. வெள்ள காக்கா கிடையாது. அது கொக்குன்னா நம்ம மக்கா போயிடும். அதுல ஞாபகம் வச்சுக்கோங்க. விட்டு குடுத்து போங்க. நானே எப்ப கழட்டி விடலான்னு பார்த்துட்டு இருக்கேன். அப்டின்னா உங்களுக்கு எப்படி தோணுதோ, அப்படி நீங்க வந்து பிஹேவ் பண்ணிக்கலாம். என்ன பெரும்பாலான குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா, குடும்பமா இருக்கிறதுக்கு காரணமே குழந்தைங்க தான். குழந்தைங்களுக்காக தான் நம்ம நெறைய அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆக இதுவும் இந்த காலகட்டமும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கேது பகவான் 1ஆம் பாவம். சிம்மத்துக்கு எப்பயுமே 4 பேரோட கூட்டமா இருக்கணும் அப்படின்றது புடிக்கும். ஆனா இந்த காலகட்டம் தனிமை தான் எனக்கு இனிமையா இருக்கு அப்படின்னு தோணும். ரொம்ப சந்தோஷம். தனிமையா இருங்க. அப்பதான் நெறைய உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரீனஸ் அப்படின்றது கிடைக்கும். 6ஆம் மாசத்துக்கு மேல குரு பகவான் 12ஆம் பாவத்துல போய் உட்கார்றார். 12ஆம் பாவத்துல உச்சம் பெற்று அமர்றார். நல்லா சாப்பிடுவீங்க. ரொம்ப நாள் கழிச்சு நிம்மதியா தூங்குவீங்க. சந்தோஷமா இருப்பீங்க. நம்ம வந்து கோயிலுக்கு போகணும்னு ரொம்ப நாள் ஆசை இருக்கும். நான் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வரணும். பொங்கல் வச்சுட்டு வரணும். இங்கேருந்து பத்துமலை முருகன போய் பார்த்துட்டு வரணும். கதிர்காம முருகன போய் பார்த்துட்டு வரணும். எல்லாமே செய்வீங்க. சுப விரயங்கள், ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விரயங்கள். வீடு வாங்குறது, கார் வாங்குறது, புள்ளைங்களுக்கு நகை நட்டு வாங்குறது, இந்த மாரி ஆன்மீக டூர் போறது. இப்படி நெறைய நல்ல விஷயம் நடக்குங்க. கவலையே பட வேண்டாம். தைரியமா இருக்கலாம். இருந்தாலும் பரிகாரம் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுவீங்களேம்மா, அந்த விதத்துல எங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, அடுத்த 2028 வரைக்கும் சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அஷ்டமத்து சனியா தான் இருக்காரு. அப்ப எப்பயுமே சனிக்குன்னு உரிய மரியாதை நம்ம குடுக்கணும். அப்ப என்ன பண்ணலாம்? இப்ப இந்த சென்னை பக்கத்துல இருக்கவங்க பொழிச்சலூர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அகஸ்தீஸ்வரர் இருக்காரு. அகஸ்தீஸ்வரர் வழிபாடு பண்ணிட்டு, அம்பிகைய வழிபாடு பண்ணிட்டு, அங்கேயே சனி பகவான் சின்முத்திரையோட காட்சி குடுப்பார். சனிக்கு தோஷம் வந்து சனி தோஷ நிவர்த்தி அடைஞ்ச ஸ்தலம். ஊர்ல இருக்கவங்க எல்லாம் சனியனே நம்மளே பிள்ளைங்கள அப்படித்தானே திட்டுறோம். கோவஞ்சின சனியனேன்னு திட்டுறோம். அந்த மாரி சனி பிடிச்சவங்கள சனியன எவ்வளோ திட்டுவாங்க. அவருக்கு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, சாபங்கள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆ தோஷங்கள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இங்க ஈசன வந்து வழிபாடு பண்ணி தான் அவர் நிவர்த்தி ஆனாரு. அப்படின்ற ஒரு வரலாறு உண்டு. ஆக அதுக்கு அடையாளமா ஒரு சின்முத்திரையோட காட்சி குடுப்பார். ஸோ, நீங்க இந்த பொழிச்சலூர் ஈஸ்வரன போய் நீங்க வழிபாடு பண்ணிட்டு வரீங்க, அகஸ்தீஸ்வர அப்படின்னா நெறைய நல்லது நடக்கும்மா. இப்ப நான் சொல்லியிருக்க பலன்கள் எல்லாமே பாருங்க, உலகத்தில் உள்ள உங்க ராசி மக்கள் அத்துணை பேருக்கும் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள். பொதுவாவே கோச்சார பலன்கள் அப்படின்றது 50% உங்க சுய ஜாதகத்துல தசை எப்படி இருக்கு அப்படின்றது பார்க்கணும். இன் ஜெனரல் ஜோதிடத்துல ஒரு பழமொழி உண்டு. "தசநாதன் செய்யாததை புத்திநாதன் செய்யான். புத்திநாதன் செய்யாததை கோச்சாரன் செய்யான்" அப்படிம்பாங்க. தசை எக்ஸலண்டா இருக்கு அப்படின்னா 100க்கு லட்சம் சதவீதம் நிறைய நல்லது நடந்துரும். கவலையே பட வேண்டாம். தசநாதன் வலுவிழந்து இருக்கான் அப்படின்னாலும், அஷ்டமாதிபதியினோட தசை இருக்கு, விரையாதிபதியினோட தசை இருக்கு அப்படின்னாலும், கோச்சார கிரகங்கள், கோச்சார பலன்கள் 50% சாலிடா நடக்கும். இல்லம்மா நாங்க பார்த்துட்டோம். இதுவரைக்கும் எங்க ஜாதகத்த முழுசும் நாங்க அனலைஸ் பண்ணதே இல்ல. உங்ககிட்ட பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறோம். இல்ல எங்க குடும்பத்துல தீராத கடன் பிரச்சனை இருக்கு.
எப்போ வீடு கட்டுவோம் தெரியல, குழந்தைங்க எப்போ திருந்தோம் தெரியல, எப்போ என் பிள்ளைங்களுக்கு நல்ல காலம் பிறக்கும்னு தெரியல, எப்போ எனக்கு ஒரு நல்ல திருமண வரன் கூடி வரும்னு தெரியல. இந்த மாதிரி பல கேள்விகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். நன்றி.